In an electron microscope, the electrons are oxidized by a voltage of 14 kilovolt. The voltage is changed to 224 kilovolt. Then the de Broglie wavelength associated with the electrons would அப்படின்னு கேட்டிருக்காங்க. எலக்ட்ரான் மார்க்ஸ்குள்ள வந்து எலக்ட்ரான் வந்து ஆக்சிலேட்டட் பை என்னென்னா உங்களுக்கு 14 கிலோவோல்ட் இனிஷியலி. சப்போஸ் வோல்டேஜ் வந்து 224 கிலோவோல்ட்டாக சேஞ்ச் பண்ணோன்னா அது கரஸ்பாண்டிங் de Broglie wavelength ஆஃப் தி எலக்ட்ரான் என்னவோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த ஆப்ஷன்ஸ் ஆல்சோ கிவன். ஓகேவா? அப்போ வி ஹவ் டு கம்பேர் 14 கிலோவோல்ட்டில் என்ன, அதே மாதிரி 224 வோல்ட்டில் என்ன, 224 கிலோவோல்ட்டில் என்னன்னு கம்பேர் பண்ணி சால்வ் பண்ணோன்னா we can get the solution. ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், அந்த de Broglie associated அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பார்க்குறோம். அதில் என்னது de Broglie associated with பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் போது லாம்டா இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு h/√² 2mEVன்னு வரும். அதில் நம்ம ப்ரொபோசலில் பார்க்கும்போது லாம்டா இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோசல் டு ஸ்கொயர் ஆஃப் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது தெரியும். h/√² 2mEVயில் வந்து விங்கிறது இருந்தது உங்களுக்கு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸு டினாமினேட்டரில் வரும், அது ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே வரதுனால உங்களுக்கு லாம்டா இன்வெர்ஸ்லி ப்ரொபோசல் டு ஸ்கொயர் ஆஃப் v. ஸோ இப்போ லாம்டா 1 லாம்டா 2னா ஆட்டோமேட்டிக் என்னது ஸ்கொயர் ஆஃப் v2/v1 வருமா? இப்போ v2ங்கிறது என்னது 224 கிலோவோல்ட் கொடுத்துருக்காங்க, v1ங்கிறது 14 கிலோவோல்ட் கொடுத்துருக்காங்க. இந்த கிலோவோல்ட் கேன்சல் ஆகிரும். 224/14 டிவைட் பண்ணோன்னா we can get 16. ஸோ இப்போ ஸ்கொயர் ஆஃப் 16 என்னது 4. ஸோ லாம்டா 1/λ2ங்கிறது வந்து 4 அப்படின்னா லாம்டா 1 ஈக்குவல் டு 4 டைம்ஸ் லாம்டா 2. ஸோ லாம்டா 2 ஈக்குவல் டு லாம்டா 1/4 தான் கரெக்ட் ஆன்சர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.